படம் டோட்டலாகவே சூப்பர்ண்ணா. தனுஷ்னா ஆக்டிங்ன்றதை சொல்கிறத தாண்டி டேரக்ஷனாகவும் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. எல்லாமே அந்த அந்த ஒரு லைட்டிங் இருக்கும்ல படத்தில், அந்த லைட்டிங் வந்து சும்மா ஃபுல்லாகவே டார்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. பாதி இடத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட், பாதி இடத்துல வந்து கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த சீனை வந்து ஸ்க்ரீன் டேரக்ஷன்லேயே காட்டணும்னு சொல்லிட்டு டேரக்ஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. 50வது படம்ன்றதால அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் டோட்டலாக டாப் மேட்ச். மோஸ்ட் காஸ்டிங் இருக்கு. எப்படி அவங்க எல்லாருக்கும் பேசிருக்கா இதுல படத்துக்கு இடம்? இப்போ பாத்தீங்கன்னா இந்த சார்பாட்ட படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாருமே நேம்ஸ் வந்து நல்லா ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து எல்லாரோட நேமும் ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி அந்த அவங்களுக்கான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிமிட்டடாக தான் அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. செல்வராகவனோட பேட்டர்ன் இதுல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா படத்துலையும் செல்வராகவன் சில சீன்ஸ்ல தான் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த படத்துல வந்து படம் ஃபுல்லாவே இருக்காரு. ஸோ அவர் தான் அந்த கூட்டிட்டு போவாங்கல்ல கை பிடிச்சி, அந்த மாதிரி தான் படத்தை கூட்டு போயிருக்காரு. அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட வயலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்க மாதிரி இருக்கா, இல்ல ஆப்டா சூட்டா இருக்கா? ஃபேமிலி படம் தான். பட் ஆனால் இது ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இது வந்து அந்த அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்து வந்தவங்களுக்கு ஸோ அந்த லைஃப்பை எப்படி ஓட்டலாம், ஒரு இடத்துக்கு புதுசாக வந்துட்டு அங்கேருந்து எப்படி அவங்க லைஃப்பை சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டோட்டலாகவே அவரோட ஃபேமிலி சைட்லேருந்து இப்படி குத்துனாதான் ஒருத்த முடிகிற சண்டையாடாது அப்படின்ற மாதிரி தான் படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏவர்மான் சொல்ல வேணும். சும்மா மியூசிக் எல்லா இடத்தையும் அந்த மெயினாக சொல்லணும்னா அவங்க தம்பிங்க வந்து அவங்களோட பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சொல்லும் போது அந்த மியூசிக் ஒன்றுமே இல்லை உள்ள எடுத்துட்டு சூப்பராக போயிருப்பாங்க. ஸோ சொல்லணும்னா படம் ஃபுல்லாகவே மியூசிக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து அந்த பாட்டுக்கு அவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஆடும் போது தான் இன்னுமே படம் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. இல்ல வில்லன் யாரும் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். படம் ஸ்பாயிலர் கொடுக்கணுமா வேணாமா? இல்ல வேணாமா? வேணாம். சோ அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 நான் வந்து 8 கொடுப்பேன். 8.5 தாராளமா. ஏன் 2 கம்மியா இருக்குன்னா அதை தாண்டி இப்போ நம்ம ஒரு படத்துல இதெல்லாம் எதிர்பார்ப்போம். அண்ட் நமக்குன்னு ஒரு பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நான் தனுஷ்க்கு ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தான் இது. பட் ஆனால் ஆஸ் அ டேரக்ஷனா நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். ஆஸ் ஆக்டிங்கா தனுஷ்க்கு 10 out of 20 கொடுக்கலாம். பட் ஆனால் படம் ஓவரால் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸாக்டான ரிவ்யூ கொடுக்கல, அதுக்காக 8.5 நான் சொல்றேன். இது ராயன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது. பட் இன்டர்வல் பிளாக் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்ச போது ஒரு ஃபீல் கொடுக்குது. செகண்ட் ஹாஃப் புதுசாக இன்னொரு கதை ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, கொஞ்சம் லேகெல்லாம் இருக்குது. பட் ஓவராலாக கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தனுஷோட டைரக்ஷன் நல்லா இருக்குது. அவர் வந்து ஃபுல்லாக அவர் மேலே ஸ்க்ரீன் ஸ்பேஸை காமிக்காமல் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்னென்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சாங் வருது, அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்வராகவனுக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரியல் லைஃப்பில் தனுஷோட காட்ஃபாதர் அவர். இந்த படத்தில் அந்த ஒரு காட்ஃபாதருக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காரு. தனுஷ் செல்வராகவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காரு. செல்வராகவனும் நல்லா நடிச்சிருக்காரு. எஸ் சூர்யா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு காமெடி வில்லனாக நிறைய பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சீரியஸான வில்லனாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆக்டர்ஸ் அவங்க துஷாரா அவங்களோட ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்குது? ஆக்ட்ரஸ் தனுஷோட தங்கச்சி பண்ணவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய கேரக்டரு, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவங்களும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறவங்க தான் தனுஷ், அவரோட 2 தம்பிங்க, அவரோட தங்கச்சி. ஸோ தனுஷ் வந்து அவங்கள வந்து காப்பாற்றணும். இதுதான் வந்து பேசிக்கான ஸ்டோரி அவுட்லைனு. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு லேக் ஃபீல் ஆச்சு? செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக். செகண்ட் ஹாஃப் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படத்தை பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கு. பார்ட் 2 மாதிரி தான் அந்த செகண்ட் ஹாஃப். செகண்ட் பார்ட் அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வரதே பார்ட் 2 மாதிரி தான் ஃபீல். கிட்டத்தட்ட பார்ட் 2 மாதிரி. ஏன்னா ஒரு வில்லன் இருக்காங்க, வில்லனை வந்து இன்டர்வலில் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கே கதை போகுதுன்னு ஆரம்பிக்கும் போது சரி புதுசாக ஒரு வில்லனை கிரியேட் ஆகி வர மாதிரி புது கதை ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. போக போக அங்கே நிறைய ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாகுது. கொஞ்சம் பில்டப் சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் லேக் இருக்கு. சென்டிமெண்ட்லாம் சொல்றாங்க. தனுஷுக்கு லவ் ஸ்டோரி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்காது? லவ் ஸ்டோரி கிடையாது. ஃபுல்லாக வந்து அண்ணன் தங்கச்சி பாசம் சென்டிமெண்ட். அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி
பாசம் சென்டிமெண்ட் இந்த படத்தில் ஃபுல்லாக போகுதுங்க. மியூசிக் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சாங்கெல்லாம் வரும், அதில் ஏஆர் ரஹ்மான் வந்து செம்மையாக கலக்கியிருப்பாரு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது. இது வந்து அந்த மாதிரி ஒரு படம் இல்லைங்க. இவர் தனுஷ் வந்து தேவையில்லாமல் இப்போ அவருக்கு என்னென்ன ஹிட் ஆகுமோ அதெல்லாம் உள்ள திணிக்கல. இந்த கதைக்கு அவர் என்ன பிளான் பண்ணாரோ வெறும் அதை தான் எடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ரா வெளியிலலாம் போகல அவர். ரெண்டாவது படம் கம்ப்ளீட்டா வேற கதையா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன? ஏன் அதே கதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேற ஜானர் பண்ணாரு, இது வேற ஜானர் பண்றாரு. இது வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு ஜானரு. இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு, மோசமாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் ஓவராலாக நல்ல ஒரு டைரக்ஷன் அட்டம் தான் அது. சன் பிக்சர்ஸ் படம் என் வாழ்க்கையில் இன்னும் சன் பிக்சர்ஸ் படம் மட்டும் தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஜெயிலருக்கு நெக்ஸ்ட்டு இந்த படம் தான் நல்லா இருக்குது நான் நினைக்கிறேன். சூப்பராக இது ப்ரோ படம், எல்லாருமே போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக இருக்குது, மாஸ் ஆகுது படம். அதுதான் ப்ரோ எல்லாரும் சொல்லுகிறேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்துக்கிறாரு ப்ரோ. இந்த சீன் போருன்னே சொல்ல முடியாது ப்ரோ. எல்லா சீனுமே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லா சீனுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்காது படம். அந்த மாதிரி திரும்ப தனுஷ். செகண்ட் ஹாஃப் ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லை, அதை விட இது நல்லா இருக்கு. அதில் வந்து டைமிங் கம்மி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைமிங் கம்மி. எல்லா கதையும் செகண்ட் ஹாஃப் தான் வரும். ஒரே ஒரு மாஸ் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் தான் வரும். செகண்ட் ஹாஃப் பிக்சர் போட்டு எல்லாமே இருக்கு ப்ரோ. எமோஷனல் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் மைனா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. அட்டாச் ஆகுது. அந்த பாட்டுலாம் வரும். அது தங்கச்சிக்கும் அவருக்கும் உள்ள கதை தான் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் அப்படிதான். ஏன்னா அது அவங்க தான் மெயின் ரோல். தனுஷுக்கு கொஞ்சம் க்ளோஸ் மாதிரி. எஸ்ஜே கேரக்டர் எப்படி இருக்கு? அப்புறம் அது இல்லாம 2 ஒய்ஃப் வேற இருக்க மாதிரி. அந்த ஒய்ஃப் விட்டுருங்க, அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அது நார்மல் ரோல் தான். எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ், கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருக்குது. ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துல வந்து உட்கார்ந்தோடனே எப்படி ஃபீல் இருந்துச்சு? அந்த ட்ரெய்லரை பார்த்து ஃபீல் இருந்துச்சா இல்ல வேற மாதிரி? ட்ரெய்லர் ஓகே நல்லா இருக்கும் நம்ம தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது அதை அப்படியே ட்ரிபிள் ஆக்கி விட்டாங்க. சூப்பரா இருக்குது, செம்மையா இருக்கு. நீங்க என்ன ப்ரோ கேட்டீங்க? மியூசிக் செம்ம ப்ரோ. அதான் அவர் சொல்ல நம்ம லிஜெண்ட் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. 30 படம் பண்ணும் போது நடுவில் இந்த படம் போட்டுக்கிறாரு. ஆனா இது வந்து 30 படத்துல டாப்ன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இது மியூசிக் சூப்பரா இருக்குது. அவர்லாம் ஓகே தான் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே, அவங்களாம் சொல்லவே தேவையில்ல. பர்ஃபார்மன்ஸ் தான் தனுஷ் நல்லா நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கே ஒரு ஆட்ஸ் ஆஃப் கொடுங்க, தனுஷ் அண்ணன் நடிக்க வச்சாரு சொல்லிட்டு. சூப்பரா இது. அசுரன் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ற மாதிரி தான். ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான் ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ. அதாவது ஸ்டோரி வேற ப்ரோ, ஸ்டோரி வேற, பட் ஜார்னர் ஒன்று தான். ஏன் ப்ரோ அவர் ஆக்டிங் சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ. ஆக்டிங் பிச்சு அதான் சொன்னேன். ஆக்டிங்கும் பண்ணி என்ன சொல்றது, டைரக்ஷனும் பண்ணி நடிக்கிறது கஷ்டமான விஷயம். மற்றவங்க டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது கேட்டு நடிச்சிடலாம். டைரக்ஷனும் பண்ணி இவரும் அப்படி பண்ணோம். அது வந்து ஃப்ரேம்ல கரெக்டாக வரணும். அது வந்து எப்படி பண்ணாரு தெரியல, சூப்பரா இருக்குது. அதான் சொல்றேன், தனுஷே 50 படம் டைரக்ட் பண்ண மாதிரி இதுன்னு சொல்றேன். இப்ப பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் எடுத்திருக்காரு. பவர் பாண்டி நம்ம வந்து ஆக்டரா இருந்துட்டு டைரக்ஷன் வந்து பவர் பாண்டி சும்மா சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கு? அது பவர் பாண்டி அவர் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாரு. இதுல வந்து அதுல மாஸ் இருக்காது பெருசா. இதுல வந்து மாஸ் தனுஷோட மாஸ் என்னன்னு தேவையோ எல்லாமே குத்துறாரு. சூப்பரா குத்துறாரு. ஃபேன்ஸ் என்னன்னு தேவையோ குத்துறாரு. தனுஷ் ஃபேன்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இது வட சென்னை சொல்லலாம், வெற்றிமாறன் சொல்லலாம், செல்வராகவன் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ராவா காட்டுவாரு. இது அக்செப்டபிள் தான், ரொம்பலாம் இல்ல. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. அதான் மற்ற வயலன்ஸ் விட கம்மி தான் ப்ரோ. இருக்குது பட் ஓகே தான் ப்ரோ. ஃபேமிலியோட ரொம்பலாம் இல்லை ப்ரோ. ஃபைட்டுன்னு ஸ்பெஷல் ப்ரோ. ஃபைட்ல சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபைட்டுன்னே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வெறி ஏற்றி விட்டுரும் அந்த மாதிரி. இது ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ரத்தம் தான், எல்லாத்துலயும் ரத்தம் தான். ரத்தத்தை காட்டினே இருப்பாங்க ஃபைட்ல. ஆமா காட்டுவாங்க. ஊக்கு வச்சு குத்துனா என்ன ஆகும்? ஊக்கு வச்சு குத்துனா என்ன ஆகும்? ரத்தம் தான் சதுரம். அதுக்காக குத்துருப்பானுங்க. ஸ்டோரிலாம் நல்ல ஸ்டோரி தான். அவன் ஊக்கு வச்சு குத்தி ரத்தத்தை தினே இருப்பான். அதனாலதான் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஓகே தான், அக்செப்டபிள் தான். அது ஒன்று புரிஞ்சுச்சுன்னா ஓகே தான். அதுதான் ப்ரோ. அவங்க கொஞ்சம் துரோகம் பண்ற மாதிரி வரும். துரோகம் பண்ண சீன் வரும். மற்றபடி ஓகே தான். அவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே. தனுஷ் நல்லா வேலை வாங்கிடுறாரு. ஓகே, தேங்க்யூ. ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு 1 ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.